இந்த ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், என் மகனை சோர்ந்து போகாத, என் மகளை சோர்ந்து போகாத, நான் உனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவேன். நான் சொன்னால் சொன்னதுதான், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். நான் அதன்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை பலப்படுத்த வந்திருக்கிறேன். ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கலாம். தேவன் ஏதோ ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க ஜெபம் பண்ணும்போது அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமா, ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், எனக்கு இப்படி சொன்னார், இந்த கூட்டத்தில் வாக்குத்தத்தமாய் இதை பேசினார், நான் பைபிள் வாசிக்கும் போது வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் பேசினார், நான் டிவியில் செய்தி கேட்கும் போது வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் நேரடியாய் வந்து எனக்கு வாக்கு கொடுத்தார். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி சொல்றவங்க கரம் வைத்துங்க. கிட்டத்தட்ட எல்லாரும் வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறீங்க, அப்படிதானே? எல்லாரும் வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாருக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் என்ன, நமக்கு காலையில் ஆண்டவர் வாக்கு கொடுத்தா சாயங்காலத்தில் நிறைவேறணும். இல்லாட்டா என்ன ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஒன்றும் நடக்கலையே அப்படி தோணும். அதனால் ஆண்டவர் நிதானமாய் செயல்படுகிறவர். அந்த வாக்கு தத்தத்தை எப்போ நிறைவேற்றணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் மறந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மறக்க மாட்டார், அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் 80களின் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னால் மாத்தாண்டம், கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தாண்டம் பக்கத்தில் ஒரு கூட்டத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அப்போ இயேசுடைய டீம் எல்லாம் கிடையாது, நான் அந்த ஊழியத்திற்கே போயிருந்தேன். அப்போ ஒரு வீட்டு மாடியில் என்னை தங்க வச்சுருந்தாங்க. அங்கிருந்து கொண்டு நான் ஜெபம் பண்ணுவேன் தனிமையாக. அதன் பிறகு மாலையில் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க, பிரசங்கம் முடிச்சுட்டு நான் வருவேன். ஒரு நாள் அந்த கூட்டத்துக்காக சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேலே நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துட்டு ஜெபிக்க ஆரம்பிப்பேன். கூட்டம் நடக்கிற அந்த வேளை வரும் வரைக்கும் ஜெபம் பண்ணுவது என்னுடைய பழக்கம். அதன்படி நான் என்னுடைய அறையில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து கொண்டே இருந்தேன். அது ஒரு மாடி அறை. நான் கண்ணை மூடி ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் அந்த நாள் கூட்டத்துக்காக. திடீரென்று அந்த அறைக்குள்ளே வினோதமான சத்தம் கேட்டது. 2-3 ஆட்கள் பேசுகிற மாதிரி, நிறைய பேர் கொச்சன்னு பேசுகிறாங்க. ஆனால் தமிழ் இல்லை, அந்த மொழி புரிய மாட்டேங்குது, வித்தியாசமான லாங்குவேஜில் பேசுகிறாங்க. நிறைய ஆட்கள் ஒரு கூட்டமாக சந்தவெளியில் நடந்தால் அப்படி பேசினா எப்படி இருக்கும், அந்த அறைக்குள்ளே அப்படி நிறைய ஆட்கள் நடமாடுற மாதிரி இருக்குது. பேசுகிற சத்தெல்லாம் கேட்குது. இது என்னடா அது, நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன், கதவெல்லாம் மூடி இருக்குது, நிறைய ஆட்கள் இருக்கிற மாதிரி கண்ணை திறந்து பார்த்தேன். கண்ணை திறந்து அங்கங்கே பார்த்தா கதவு மூடி இருக்குது, யாருமே இல்லை, நான் மட்டும்தான் முழங்காலில் நின்று கொண்டு இருக்கிறேன். எனக்கு புரியல. நான் உடனே மறுபடியும் கண்ணை மூடி நான் செபிக்க ஆரம்பித்தேன். இது மாதிரி சத்தெல்லாம் கேட்குது, இது என்னன்னு தெரியலேன்னு நினச்சேன். ஆண்டவர் என் ஆவிக்குரிய கண்களை திறந்தார். என் ஆவிக்குரிய கண்களை திறந்த உடனே பார்க்குறேன், அந்த அறை முழுவதும் நிறைய தேவதூதர்கள் நிற்கிறாங்க. நிறைய தூதர்கள் பேசுகிறாங்க, நடமாடுறாங்க. தேவதூதர்கள் வானத்துக்கு ஏறி போகிறாங்க, இறங்கி வர்றாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்குறேன். முதல் முறை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் பார்க்குறது உண்மைதானா? மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தேன். கண்ணை திறந்தால் ஒன்றும் தெரியலை, ஆனால் ஆள் நடமாடுவதை உணர முடிகிறது, பேசுகிற சத்தம் கேட்குது. கண்ணை மூடுனா தேவதூதர்கள் தெரிகிறாங்க. நிறைய தேவதூதர்கள் செட்டைகள் அடித்து மேலே ஏறுறாங்க, இறங்குறாங்க, அவங்க பேசுகிறாங்க. அந்த மொழி புரியவே இல்லை. அப்போ தான் பார்த்தேன், பைபிளில் இருக்குது தேவதூதருடைய பாஷை. அது அவங்க ஒரு பாஷை பேசுவாங்க, அது தூதர்களுக்கு தான் விளங்கும். அந்த பாஷை பேசுகிறாங்க அவங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியம் வேற சந்தோஷம். நான் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். இதெல்லாம் உண்மைதானான்னு எனக்கு யோசனை. நான் அன்றைக்கு கூட்டத்துக்கு போகிறேன். நான் போய் மேடையில் உட்கார்ந்துருந்தா கண்ணை மூடனா மைதானம் எங்கிலும் நிறைய தேவதூதர்கள்.
அவங்க நிற்கிறத என்னால் பார்க்க முடிந்தது. அவங்க வானத்துக்கு ஏறி போகிறாங்க, இறங்கி வர்றாங்க, ஸ்டேஜிலெல்லாம் தேவதூதெல்லாம் நிற்கிறாங்க. கண்ணை திறந்தா ஒன்றும் தெரியல, கண்ணை மூடினா தெரிகிறது. ஆவிக்குரிய கண்களில் அதை பார்க்க முடிந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட முதல் முறை இன்றைக்கு கூட்டத்தில் பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்தார். நான் ரூமில் வந்து தேவ சமூகத்தில் நன்றி சொல்லி ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது எனக்கு விளங்கல ஆண்டவரே, இவ்வளோ தூதர்கள், தேவதூதர்கள் ஏறுகிறாங்க இறங்குறாங்க, என்னை சுற்றிலும் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்க வச்சிங்களே அப்படின்னு ஆச்சரியமா, அது என்னதுன்னு புரியலன்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நீ மறந்துட்ட, நான் மறக்கலை. என்னது ஆண்டவரேன்னு கேட்டேன். நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது 75வது வருஷம் ஜனவரி மாதம் 74 உன்னை அழைச்சேன். 75 ஜனவரியில் நான் உன்னோட பேசினேன். ஒரு தீர்க்கதரிசி மூலமாக உன்கிட்ட பேசினேன். அப்போ கொடுத்த வாக்குத்தத்தை ஞாபகம் இருக்குதா என்று ஆண்டவர் கேட்டார். நான் திரும்பி யோசித்து பார்த்தேன். 74 முகமுகமாய் கர்த்தர் என்னோட பேசி அழைத்தார். 75 ஜனவரியில் ஒரு தாயார், அவங்க ஒரு தீர்க்கதரிசி, சென்னையில் அவங்கள்ட்ட ஜெபம் பண்ண ஒரு தாயார் என்னை அழைச்சிட்டு போனாங்க. அவங்க ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசி, நான் பேதுருவை போல உன்னை பயன்படுத்த தெரிந்து கொண்டு இருக்கிறேன், நீ உடனே என் ஊழியத்தை செய். எனக்கு அப்போ பிரசங்கம் பண்ணலாம் தெரியாது, பைபிள் அதிகம் தெரியாது. அப்போ ஆண்டவர் பேசுகிறார். யோவான் 1 அதிகாரம் 41 வசனத்திலிருந்து 51 வசனம் வரைக்கும் உனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அவங்க என்னை பிளஸ் பண்ணி அனுப்பினாங்க. நான் அதை திரும்ப திரும்ப வாசித்தேன். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதற்கொண்டு நீ காண்பாய் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்போ நான் ரொம்ப பெருசாக எடுக்கலை, தேவதூதனெல்லாம் நம்ம எங்கே பார்க்க முடியும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தில் இருக்க, தேவன் வாக்கு கொடுக்கும்போது தேவதூதர்கள் ஏறுகிறதே இறங்குகிறதே நீ காண்பாய் அப்படின்னு சொல்லி, அதை நான் சில சமயத்தில் யோசிப்பேன், தேவதூதனெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் அப்போ உனக்கு வாக்கு கொடுத்தேன், இப்போ அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அதுதான் இந்த அனுபவம் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, நான் மறந்துட்ட வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் மறக்கலை. வாக்கு கொடுத்த தேவன் மறக்காதபடி வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. அது முதல் அனுபவம். அதன் பிறகு அநேக சமயங்கள் தேவதூதன் ஆண்டவரிடத்திலிருந்து செய்தி கொண்டு வந்ததை நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். பல சம்பவங்கள் தேவதூதர்கள் இடைபடுவதை நான் பார்த்திருக்கிறேன். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, என்ன சொல்ல வருகிறேன்? தேவன் வாக்கு கொடுத்துட்டா வாக்கு மாற மாட்டார். நம்ம மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அதனால் ஆண்டு சொல்கிறார், என் மகனை சோர்ந்து போகாத, என் மகளை சோர்ந்து போகாத, நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும், ஏற்ற வேளையில் அது நிறைவேறும். அப்படி வேலைக்காக நம்ம காத்திருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். ஆண்டவரே நீர் நிறைவேற்றுவீர் என்று சொல்லி. இப்போ உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினச்சி பாருங்க. நிறைய பேர் மறந்து போயிட்டீங்க தானே, ஆனால் நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க டைரியில், பைபிளில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேதி போட்டு எழுதி வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்களே மறந்துட்டீங்க. ஆனால் கர்த்தர் மறக்கலை, அதை சீக்கிரமாய் நிறைவேற்றி தரப்போகிறார். அது ஆண்டவர் சொல்ல, சோர்ந்து போன உன்னை நான் பலப்படுத்தி கொண்டிருக்கிறேன், நான் வாக்குத்தத்தம் கொடுத்தது நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, சோர்ந்து போயிருக்கிற உனக்கு நான் பலன் கொடுக்கிற தேவன், உன் சத்துவத்தை நான் பெருக பண்ணுகிற தேவன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் வாக்கு கொடுத்து நிறைவேற தாமதிக்கிறதா? தாமதிக்கும் போது ஒரு மன சோர்வு வரும். நீங்கள் சோர்ந்து போகாதான காரணம்? ஆமாங்க, ஆண்டவர் சொன்னார், ஒரு வேலை காரியத்தில், குடும்ப காரியத்தில், பிள்ளைகளுடைய திருமண காரியத்தில், பிஸ்னஸ் காரியத்தில், ஊழிய காரியத்தில், என் தனிப்பட்ட காரியத்தில் தேவன் இப்படியெல்லாம் வாக்கு கொடுத்தாருங்க. ஊழியர்கள் மூலமாக செய்தி கேட்கிற மூலம் பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் வாக்கு கொடுத்தாரு. நான் அதை நம்பிக்கொண்டிருந்த ஒன்று நடக்கலையே. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஏற்ற வழியில் அப்படி வாக்குத்தத்தம் நிறைவேறும்.
உங்களுக்கு இதுவரை காத்திருந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். எதிர்பார்த்திருந்த காரியம் நிறைவேறும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். எதிர்ப்புகள், சூழ்நிலைகள் மாறும். உங்களை பலப்படுத்தி ஆண்டவர் அற்புதம் செய்து மேன்மையாக நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இருதயத்தில் கை வைங்க. இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரை சோர்ந்து போன என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தகப்பனே, இந்த மகனுக்காக மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சோர்ந்து போகிறவளுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன், இன்றைக்கு இந்த மகனுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற இந்த மகனுக்காக, சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிற இந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்கே, ஏனது தாமதிக்கிறது என்று கலங்கி நிற்கிறாங்களே ஆண்டவரே, இனிமேல தாமதிக்காதபடி அற்புதம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதம் உண்டாவதாக. தடைகள் யாவும் விலகுவதாக. காரியங்கள் வாய்ப்பதாக. வழிகள் திறக்கப்படுவதாக. அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர்கள் காணும்படி வாசல்கள் திறக்கப்படட்டும். தடைகள் விலகட்டும். காரியங்கள் வாய்க்கட்டும். சுகம் உண்டாகட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத மனிதர்கள், பொறாமை கொண்ட மனிதர்கள், பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட்டு போவதாக. தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். எழுந்து பிரகாசிக்க கிருபை தாரும். ஊழியத்தை நிறைவேற்ற பலனும் கிருபையும் தாரும். உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் ஆக்காதே போகும் என்று சொன்னீரே. உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். பிள்ளைகளை தைரியப்படுத்தி பலப்படுத்தி நடத்தும். இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், எனக்கு யாருமில்லை என்று கலங்குகிற இந்த மகனை பாரும், இந்த மகளை பாரும், ஊழியர்களை பாரும், ஊழியக்காரிகளை பாரும். உனக்கு நான் இருக்கிறேன் மகனே, மகளை என்று தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். சோர்வின் ஆவிகள் விலகட்டும். இந்த சோர்வை கொண்டு வந்த முடக்க நினைக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிரியைகளை நான் கடிந்து கொள்கிறேன். சோர்வின் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றட்டும். உம்முடைய நாமவியர்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். நீர் அற்புதம் செய்துவிட்டீர். இந்த நாளில் ஒரு அற்புத மாற்றத்தை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.